சென்ட் பாட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, ஸ்ப்ரே பாட்டில், அதுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து வெளியே வரும்போது எப்படி வரும்? ஒரு மாதிரி தெளிச்சுக்கிட்டு வெளியே வருமா? ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி ரவுண்டாக வருமா? ஸோ இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எனக்கு வெளியே வரும்போது ஸ்ப்ரே மாதிரி வெளியே வரும். அந்த தெளிச்சுக்கிட்டு எப்படி வருமோ அந்த மாதிரி எனக்கு வெளியே வரும். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரா உங்கள் கைக்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ராவை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஊதும் போது இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வரும்போது எனக்கு ஸ்ப்ரே மாதிரி வெளியே வரும். ஸ்ப்ரே மாதிரி எப்படி தண்ணி வெளியே வருமோ அது மாதிரி வரும். சரியா? சரி, யாராவது பண்ணலாமா? இஷ்டம் சரிதா? சரியா? ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். சரியா? இப்போ பெரிய ஸ்டாவை நம்ம உள்ளக்க வைக்கிறோம். இப்போ நான் இது உள்ளக்க வைக்கிறேன், விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது? சாஞ்சதுல எனக்கு வந்து சாயாமல் நேராக இருக்கும். அதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு விரல் வச்சு லேசாக பிடிச்சிக்கிறேன். ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. ரொம்ப இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற தண்ணி வந்து மேலே வராது. ஸோ அதனால ரொம்ப லேசாக ஒரு விரல் வச்சு லேசாக பிடிச்சா போதும். சரியா? இன்னொரு ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, இந்த வாய்ப்பகுதி வந்து இந்த ஸ்ட்ராக்கு ஃபுல்லாக மேலே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கீழே இருக்கக்கூடாது, பாதி பாதி இருக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி. தெரியுதா எல்லாருக்கும்? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? 7 மாதிரி இருக்கா? இந்த ஷேப்ல தான் இருக்கும். சரியா? இதை தாண்டி இந்த ஸ்ட்ரா வந்து நான் ஃபுல்லாக இப்படி மேலே வைக்கிறேன், இப்படி வைக்கக்கூடாது, இல்லைன்னா கீழே வச்சு இப்படி ரொம்ப தள்ளக்கூடாது. சரியா? கரெக்டாக இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி வெளியே வரும். இப்போ அந்த கண்டக்டர்லாம் விசில்ன்ற ஒரு பொருள் வச்சுருப்பாங்கல்ல, அது எப்படி ஊதுவோம்? நம்ம வாய் வச்சு அழுத்தமாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து ஊதுவோமா? அப்படி ஊதுனா தான் சத்தம் கேட்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராலையும் நல்லா வாய் வச்சு அழுத்தமாக ஊதும். அப்போ தான் வந்து உள்ள இருக்கிற தண்ணி வெளியே வரும்போது ஸ்ப்ரே மாதிரி வெளியே வரும். சரியா? இப்போ நம்மளுக்கு அப்படி தான் வந்துச்சு இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? வேகமாக நகரும் போது குறைந்த அழுத்தம் உருவாகும். அதை சரி செய்ய அதிக அழுத்தம் குறைந்த அழுத்தத்தை நோக்கி சொல்லும். இந்த விஷயம் எல்லாமே எழுதிட்டீங்களா? ஓகே. இந்த கான்செப்ட் தான் நம்ம பெர்னூலிஸ் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, அதே தான் இதுக்கு நம்ம காரணம் வந்து பெர்னூலிஸ் தியரி தான் கான்செப்ட். சரியா? என்ன விஷயம் அப்படின்னா நீ எழுதிக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாய்மங்கள்னு எழுதிருக்கீங்க. பாய்மங்கள்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நகரக்கூடிய பொருள். இப்போ நம்ம அறிவியல்ல எல்லா பொருளுமே திண்மம், திரவம், வாயு மூணா நம்ம பிரிச்சுக்கிறோம் இல்லையா? இந்த மூணுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எது வந்து கொஞ்சம் வேகமாக நகரக்கூடியது? வாயு நகரும், திரவம் நகரும். திண்மம் வந்து நம்ம தான் எடுத்து வைக்கணும், அப்பதான் அது நகரும் இல்லையா? ஜென்ரலா அது நகராது. ஸோ திரவமும் வாயுவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக வந்து நகரக்கூடியது. ஸோ அதனாலதான் வந்து அதை வந்து பாய்மங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு அர்த்தம் வந்து அதுதான். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து காற்றை பற்றி பார்க்க போறோம். காற்று அப்படின்னா வாயுல தானே வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம காற்றுன்னே நம்ம எடுத்துக்கலாம். சரியா? காற்று வந்து வேகமா நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டீங்க? வேகமாக நகரும் போது குறைந்த அழுத்தம் உருவாகும். குறைந்த அழுத்தம்னா என்ன? காற்றுடைய மூலக்கூறுகள் கம்மியா இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குறைந்த அழுத்தம்னு சொல்லுவோம். நம்ம நியூஸ்லாம் நம்ம நிறைய படிச்சுக்கோங்க. சூறாவளிலாம் வரும்போது மேலே இருக்கிற கூரையெல்லாம் அடிச்சுட்டு போகுது நம்ம பார்த்துருக்கோம். நியூஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அது எப்படின்னு தெரியுமா? எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அதுவும் பெர்னூலிஸ் கான்செப்ட் தான். என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ சூறாவளி அப்படின்னா நம்ம அந்த கட்டடத்தை விட்டு வெளியே தான் இருக்கோம். இப்போ காற்றுடைய மூலக்கூறுகள் உள்ளக்கு அதிகமாக இருக்குமா வெளியே அதிகமாக வெளியில தான் அதிகமாக இருக்கும். பெர்னூலிஸ் தத்துவத்தில் என்ன சொல்றாங்கன்னா காற்றுல இருந்து மூலக்கூறுகள் எங்க அதிகமாக இருக்குமோ அங்க இருந்து மூலக்கூறுகள் சொல்றதை விட அழுத்தம்னு சொல்லுவோம். சரியா? அழுத்தம் எங்க அதிகமாக இருக்குமோ அங்க இருந்து அழுத்தம் எங்க கம்மியா இருக்குமோ அந்த இடத்த நோக்கி வரும். எங்கிருந்து எங்க வரும்? அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா வெளியில தான் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும், உள்ளக்க கம்மியா இருக்கும். சரியா? ஸோ அதனாலதான் வந்து வெளியில இருக்கிற காத்துலாம் உள்ளக்க வரும். ஆனா உள்ளக்க இருந்து வெளியே போறதுக்கு வழி இருக்கா? வழி இல்லை. இருக்கிறது ஒரே வழி அந்த மேல இருக்கிற ஒரே இடம் தான். ஸோ
ஸோ அதனால மேலே நோக்கி போகும். ஸோ அதுதான் வந்து ரீசன். அதே மாதிரி தான் இங்கே நம்ம இங்கே ஸ்ட்ரா உள்ளக்க வைக்கிறோம்ல, ஸ்ட்ரா உள்ளக்க வச்சு நம்ம பிடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நான் ஊதுறதுக்கு முன்னாடி உள்ளக்க ஸ்ட்ராக்கு உள்ளக்க அழுத்தம் இருக்கும் இல்லையா, அதுவும் ஸ்ட்ராக்கு வெளியே இருக்கிற அழுத்தமும் சமமாக இருக்கும். சரியா? இதே நம்ம ஊத ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, கீழே என்ன இருக்கும்? தண்ணிக்கு மேலே கீழே வந்து தண்ணியோட மூலக்கூறுகள் இருக்கும், தண்ணிக்கு மேலே காற்றினுடைய மூலக்கூறுகள் இருக்குமா. இப்போ நம்ம ஊதுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊத ஆரம்பிப்போம்ல, ஊத ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராக்கு உள்ளக்க இருக்கிற காற்றினுடைய மூலக்கூறுகளை நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ஊதி வெளியே தள்ளிடுவோம். அப்போ உள்ளக்க வந்து காற்றினுடைய மூலக்கூறுகள் கம்மியாக இருக்குமா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குறைந்த அழுத்தம்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ராக் உள்ளக்க குறைந்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராக் வெளியே வந்து அதிக அழுத்தம் இருக்கும். நம்மளுக்கு பெர்னூலி தத்துவத்தில் அதிக அழுத்தம் இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தான் போகும் சொல்லிடணும். அப்போ வெளியில் இருக்கிற காற்று உள்ளக்க வரணும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம கண்டினியூஸாக ஊதிக்கிட்டே இருக்கோம்ல, இப்போ வெளியே இருக்கிற காற்று உள்ளக்க வர்றதுக்கு ஒரே வழி இந்த வழி தான். இது வழியாக தான் உள்ளக்க வரலாம், வேறு வழி இருக்கா? இல்லை. நம்ம கண்டினியூஸாக ஊதிக்கிட்டே இருக்கிறதுனால வெளியே இருக்கிற காற்று வந்து உள்ளக்க வர முடியல. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அந்த அழுத்தம் வந்து இந்த தண்ணிக்கு மேலே வந்து அழுத்தம், இந்த தண்ணிக்கு மேலே அழுத்துற அழுத்தம் வந்து கீழே ஸ்ட்ரால இருக்கும் இல்லையா தண்ணி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வரணும். அப்படி மேலே ஏறி வர தண்ணியும் நம்ம ஊதுற காற்றும் சேர்ந்து ஸ்ப்ரே மாதிரி நம்மளுக்கு வெளியே வரும். புரியுதா? ரொம்ப பெருசாக சொல்லலாம்.